சின்ன பிள்ளைகளா, உங்களுக்காக ஒரு கதைய சொல்லி, அந்த கதையின் மூலமா ஒரு வசனத்த சொல்லி, சரியான முறையில உங்கள புரிய வைக்கிறதுக்காக இந்த கதைய உங்களுக்கு சொல்லப் போறேன். நீங்க கவனமா கேட்கணும். புரியுதா? இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறது என்ன? கவனிக்கிறீங்களா? சரி. ஒரு அழகான ஒரு எலிக்கூட்டம். அந்த எலிக்கூட்டத்துக்கு ஒரு தலைவன். அந்த தலைவன் என்ன பண்றான், அந்த எலிக்கூட்டத்த அழகா வழிநடத்திட்டு போறான். போகும்போது அந்த எலிக்கூட்டத்துல தலைவனுக்கு ஒரு வாசனை வந்ததாம். அது என்ன வாசனை தெரியுமா? அழகா நெய்யினால சுட்டப்பட்ட அதர்ச வாசனை. அந்த வாசனைய பார்த்த உடனே ஆமால்ல வாசனைய பார்க்க முடியாதுல்ல. வாசனைய முகந்த உடனே அந்த எலி நினைச்சுதான், இன்னைக்கு நம்ம கூட வர எலி கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான உணவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி, சந்தோஷமா அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடை வாசனை, அந்த அதர்ச வாசனை எங்க இருக்கோ, அந்த நெய் வாசனை எங்க இருக்கோ, அங்க என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் சேர்ந்து புறப்பட்டு போனாங்களாம். அப்ப பார்த்துச்சான் அந்த பெரிய தலைவன் எலி என்ன பண்ணுச்சான், நேரா போயிட்டு அந்த அதிரசத்த நல்லா ருசி பார்த்து, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுச்சாம். சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லிச்சான், நீங்கலாம் போய் சாப்பிடுங்க. ஆனா அந்த ஜாடிக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சா பிரச்சனையில மாட்டிப்பீங்க. மேலோட்டமா சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் வெளிய வந்துருங்க. பசிய வந்து அதிகமா அடக்கிக் கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. மொத்தத்தையும் சாப்பிடாதீங்க. ஆபத்துல சிக்கிப்பீங்கன்னு அந்த தலைவன் எலி எல்லா எலிக்கும் சொல்லிச்சான். ஆனா, இதுங்க என்ன பண்ணுச்சான், தலைவன் சொன்னா கேட்பாங்களா? தலைவன் சொல்ல கேட்கிற மாதிரி, "ஓகே தலைவரே, நாங்க நீங்க சொன்ன மாரியே கொஞ்சமா சாப்பிட்டு ஜாடியிலேருந்து வெளிய வந்துர்றோம்ன்னு" சொன்னாங்களாம். ஆனா, என்ன நடந்துச்சு தெரியுமா? கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் அந்த கதைய உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்ல. அதனால திருப்பி அந்த கதைய நான் உங்களுக்கு திருப்பி கன்டின்யூ பண்றேன். என்ன நடந்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னா, அந்த எலிங்க என்ன பண்ணுச்சாம், ருசி பார்க்க பார்க்க என்ன ஆச்சாம், மொத்த அதிரசத்தையும் சாப்பிட்டுடுச்சாம். அப்படி சாப்பிடும்போது தலைவன் சொன்னான், "அடடே! இந்த வீட்டுக்காரன் வந்துட்டான். இந்த ஜாடிய ஓப்பனா வச்சுட்டு போன அந்த வீட்டுக்காரன் வந்துட்டான். ஜாக்கிரதையா எழுந்து சீக்கிரம் வந்துருங்க. இல்ல அவன் உங்கள சாகடிச்சுடுவான்னு" சொல்லிச்சான். இந்த தலைவேலை என்ன பண்ணிச்சான், சொல்லிக்கிட்டே இருந்ததாம். ஆனா கூட அந்த எலிங்க அந்த ருசி மயக்கத்துல சாப்பிட தான் ஆரம்பிச்சதே தவிர, அதிலிருந்து வெளிய வரணும்னு விருப்பமே இல்லையாம். ஆனா அந்த வீட்டு ஓனரு அந்த ஹதஸ்த சுட்டு ஜாடியில அடுக்கி வச்சிருந்தான்ல, அவன் என்ன பண்றான்னா, வேகமா வந்து அந்த ஜாடிக்கு பக்கத்துல நிக்கிறதுக்காக வேகமா வரான். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தலைவேலி என்ன பண்ணிச்சான், அடடே இவன் கிட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், தலைவேலி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான். ஆனா, கூட வந்த அந்த கூட்டமான எலிகள் என்ன பண்ணுச்சான், தலைவன் போய் ஒளிஞ்சது கூட தெரியாம, பரிதாபத்துக்கு நாம தான், இருந்தாலும் பரவால்ல. எட்டி கூட பார்க்காம, திரும்பி கூட பார்க்காம, உலக மயக்கத்துல, ருசி மயக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இவன் வந்தானா, தலைவன் பார்த்தாலும் செம கோவம். ஜாடியிலிருந்து அதனால வெளியேறி தப்பிக்க முடியலையாம். ஏன்னா, அவ்வளோ ஆழமா சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு இருக்காததெல்லாம் காலி பண்ணி, கடைசி எண்டுக்கே போயிட்டாங்களாம். அவங்களால மேல வரதுக்கு முடியலையாம். உடனே என்ன நடந்தது தெரியுமா? வந்தானா, ஒவ்வொரு எலியா பதம் பார்த்து அடிச்சு முடிச்சானா, அடிச்சான். இத தலைவலி என்ன பண்ணிச்சான், பொந்துலேருந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்தான். எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? அ இந்த உலகத்துல நாம கூட சில முன்னெச்சரிக்கையான காரியங்கள வசனத்தின் மூலமா போதிக்கிறாங்க. ஆனா, நாம என்ன பண்றோம், இந்த உலக மயக்கத்துல விழுந்து போய், அதிலிருந்து எழுந்து வர்றதுக்கு இல்லாம, அதிலேயே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி, பாவமான அந்த மயக்கத்துல விழுந்து போய் கிடக்கிறதுனால, அதிலிருந்து எழுந்து வர முடியாம, இந்த உலக மயக்கத்திலேயே விழுந்து கிடக்கிறோம். எத்தன எக்கால துணி கேட்கட்டும், கடவுளுடைய சத்தம் கேட்கட்டும், ஆனா கூட நம்மளால திருந்தவே முடியல. காரணம், வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஒரு அழகான வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வசனத்துக்காக தான் இந்த கதைய உங்களுக்கு அழகா சொல்லுது. நீதிமொழிகள் 15:10 வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். கடிந்து கொள்வதை வெறுக்கிறவனே சாவான். தலைவன் கடிச்சான். வேண்டான்னு சொன்னான். கடிந்து கொண்டான். ஆனா அந்த எலிங்க கேட்டுச்சா? ஆழமான உலகத்துக்கு போயிட்டாங்க. இனி நீயும் நானும் கூட
இந்த உலகத்தை ஆழமாக நேசிக்கிறாங்க. ஏசாண்டர் ஆழமாக நேசிச்சா சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அந்த எலிக்கு நடத்துகிற மாதிரி நம்ம ஆண்டவர் நடத்த மாட்டோம். நம்ம ஆண்டவர் நம்மளை நல்ல வழி நடத்துவார். அதனால் என்ன பண்ணணும்? நல்ல தலைவனாகிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும். இந்த உலக காரியங்களை வெறுக்கணும். செய்வீங்களா பிள்ளைகளா? எல்லாரும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். பாய்.